எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்ப நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். அதாவது ஆன்மா, பரமாத்மா, மனசு, உள்ளம், இத பத்தி தான். ஆன்மா இருக்கிற இடம் உச்சிக்கு கீழே, உள்நாக்குக்கு மேல, அந்த இடத்துலதான் ஆன்மா இருக்கு. ஏற்கனவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மனசு, உள்ளம், பொதுவா மனசை தொட்டு சொல்லு அப்படின்னும் போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சுக்கு தான் போகும். மனசை தொட்டு சொல்லுன்னும் போது நம்ம கை நெஞ்சுக்கிட்டு தான் போகும். அதே மாதிரி நான் 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 சொல்லும் போதும் நம்ம கையை பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு நெஞ்சில தான் கை வைப்போம். இப்ப இந்த நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சில தான் இருக்கு. நான்றது நெஞ்சில தான் இருக்கு. நான் சொல்றேன் அப்படின்னும் போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சுக்கு தான் போகும். அப்ப அந்த நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சில தான் இருக்கு. ரமண மகரிஷியும் நான் நான் நான்னு உள்ளுக்குள்ள மனசை கொண்டு போனாரு. அவர் கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நான்றது நெஞ்சில வலது பக்கத்துல தான் இருக்கு. ரமண மகரிஷி கண்டுபிடிச்சது நெஞ்சில வலது பக்கத்துல இருக்கு. அதாவது இதயம் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதயன்றது இங்க இடது பக்கம் இருக்கு. இதயன்றது நம்ம நெஞ்சில இடது பக்கம் இருக்கு. உள்ளம் அப்படின்றதும் நான் அப்படின்றதும், நான் என்ற உணர்வு, உள்ளம், இதெல்லாம் நெஞ்சோட வலது பக்கம் இருக்கு. இதெல்லாம் நெஞ்சோட வலது பக்கம் இருக்கு. நீங்க வேணா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க கைய வலது பக்க நெஞ்சில உள்ளங்கைய வச்சு பாருங்க. உங்க கையோட உள்ளங்கைய நெஞ்சில வலது பக்கம் வச்சு பாருங்க. அப்படியே உங்க மனசு அப்படியே மாறுறதை நீங்க உணரலாம். உங்க வலது கையோட உள்ளங்கைய நெஞ்சில வலது பக்கம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க. உங்க மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத நீங்க உணரலாம். அப்போ உங்க மனசும் உள்ளமும் எங்க இருக்குன்றத கையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நம்ம நெஞ்சில வலது பக்கம் தான் இருக்கு. இதயம் இடது பக்கம் இருக்கு. உள்ளமும் மனசும் வலது பக்கம் இருக்கு. உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணோம், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க வலது கை உள்ளங்கைய நெஞ்சோட வலது பக்கம் வச்சுக்குங்க. நெஞ்சோட வலது பக்கத்துல இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா கவனிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இத நீங்க படுத்துக்கிட்டும் பண்ணலாம், உக்காந்துக்கிட்டு பண்ணலாம், நின்னுகிட்டும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் யார் நான் யார் நான் யார்னு ரமண மகரிஷி அப்படியே அவரே கேள்வி கேட்டு கேட்டு அந்த நான் யார் என்பதை அவர் உணர்ந்தார். ரமண மகரிஷி நான் யார் நான் யார்னு கேட்டு 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 நான் யார் அப்படின்ற உணர்வை மகரிஷி உணர்ந்தார். அதே அவர் சொல்லியிருக்காரு, நெஞ்சோட வலது பக்கத்துலதான் நம்ம உள்ளம் இருக்கு. அங்கதான் நான் யார்ன்றதுக்கான விடையும் இருக்கு. இப்போ நான் யார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்மளுக்கு புருவ மத்தியில சொல்லுவாங்க இல்லையா, புருவ மத்தியில ஒரு உணர்வு கிடைக்கும். அது இந்த பிட்டிட்ரியோட வாசல். இப்போ புருவ மத்தியில் நீங்க மனசு நிறுத்தும் போது உணர்வு கிடைக்கும். உச்சியில நிறுத்தும் போது ஒரு உணர்வு கிடைக்கும். பிடரி பள்ளத்துல நிறுத்தும் போது ஒரு உணர்வு கிடைக்கும். ஆனா நீங்க எடுத்த உடனே புருவ மத்திக்கோ உச்சிக்கோ பிடரிக்கோ போகாதீங்க. உங்க மனசு எங்க இருக்கணும்? முதல் பயிற்சி உங்களுக்கு மார்புல தான் ஆரம்பிக்கணும். உங்களுடைய முதல் பயிற்சிய மார்புல வலது பக்கம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கதான் நம்மளுடைய மனசு இருக்கு. உள்ளன்ற இடத்துல மனசு அடங்கி இருக்கு. அந்த இடத்துல கையை வச்சு முதல்ல மனசை அமைதிப்படுத்தணும். இந்த மனசை அமைதிப்படுத்தணும்னா நீங்க ஒரு தனியான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அது ஒரு பீச் ஓரமா இருக்கலாம், இல்ல ஒரு
ஒரு இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி குளுகுள்னு இருக்க இடத்துல போய் உக்காந்துக்கலாம். இல்ல ஏசி இருக்க இடத்துல உட்காந்துக்கலாம். ஏசி இருக்க இடத்துல உட்காந்துக்கலாம். ஒரு குளிர்ச்சியான இடமா இருந்தா உங்க மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமைதியாகும். உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான இடத்துல போய் உக்காந்தீங்கன்னா மனசு அமைதியாகும். வெயில்லையோ கடுகடுப்பான இடத்துலயோ சூடான இடத்துல உட்காந்தீங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்காது. அதனால எங்க குளிர்ச்சியா இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து மார்போட வலது பக்கத்துல உங்க உள்ளங்கையை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா அந்த இடத்த கவனிச்சு பாருங்க. ஏன்னா அங்கதான் அமைதிக்கான இடம், அதுதான் அமைதிக்கான இடம். அந்த இடத்துல மனசை நிறுத்தி 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 மனசு அமைதியாக்கிட்டு நல்ல ஒரு ஆனந்தமா மனசு உருவாகும் போது அது நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் புரியும். அடுத்தது குண்டலின்றது முதுகுத்தண்டுல இருக்கு. அது முதுகுத்தண்டோட அடிபாகத்துல இருந்து மேல ஏறி புருவ மத்தியில உணர்வு உண்டாக்கும். அப்புறம் புருவ மத்தியிலிருந்து உச்சிக்கு போய் உணர்வு உண்டாக்கும். அது குண்டலினி சக்தி. வாசின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாசின்றது தொப்புள்ள இருக்கு. தொப்புள்ள நீங்க பயிற்சி கொடுக்கும் போதும் தொப்புள்ள ஆக்டிவேஷன் பண்ணும் போதும் தொப்புளுக்கும் நம்ம புருவ மத்திக்கும் ஒரு நாடி இருக்கு. தொப்புளுக்கும் நம்ம புருவ மத்திக்கும் ஒரு நாடி இருக்கு. அது ஏற்கனவே வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த நாடி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அந்த தொப்புளுக்கும் புருவ மத்திக்கும் இருக்கிற நாடி ஆக்டிவேஷன் ஆகும். இன்னும் உங்களுக்கு நிறைய உணர்வுகள் வேணும்னா உச்சிக்கு போயிடணும். உச்சியில அற்புதமான பல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உச்சிலேயே நீங்க மனசை நிறுத்த நிறுத்த உச்சியில அந்த இடம் வலது பக்கமா சுழல ஆரம்பிக்கும். உச்சியில மனசை நிறுத்தும் போதே வலது பக்கமா அது சுழல ஆரம்பிக்கும். அந்த சுழல்லையே நீங்க மனசை வச்சீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க செஞ்சு பார்க்கணும். நான் சொன்னாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாது. இத நீங்க டெய்லி செஞ்சு பார்த்தாதான் இந்த உணர முடியும். இல்லைன்னா நீங்க நான் சொல்றதை கேட்டு உடனே பண்ணாலும் அது நடக்காது. தொடர்ந்து பயிற்சி பண்ணும். முதல் பயிற்சி உங்க மார்போட வலது பக்கத்துல உங்க வலது கையோ இடது கையோ ஏதோ ஒரு கையை வச்சு அப்படியே மனசை அங்க நிறுத்தி பாருங்க. எண்ணங்கள்லாம் அப்படியே மாறுறத நீங்க உணரலாம். வலது கையில வலது பக்கம் மார்புல கையை வச்சு அமைதியா கவனிக்கும் போது உங்க எண்ணங்கள்லாம் மாறும். நல்லா கவனிச்சு பாருங்க. இது நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தாதான் அதோட உண்மைகள்லாம் உங்களுக்கு புரியும். இது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குண்டலினி பவர் வாசி இந்த பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆகும். இதை நான் செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சேன், உங்களுக்கும் சொல்றேன். கண்டுபிடிச்சதை நம்மளோட வச்சிருந்தா நம்மளோட அழிஞ்சிரும். இதை நான் சொல்லாம செத்து போனாலும் மற்றவங்களுக்கு தெரியாத போயிடும். இது நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன், செஞ்சு பாருங்க. இதுல வர அனுபவத்தை நீங்க உணர்ந்து சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.